Welcome to Sai Tech Info channel, my dear students. In today's session, I'll be explaining about Kanban board. This is applicable for all, but particularly in this session, I am very specific about the students for their learning strategies. Kanban board. இந்த Kanban அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய வேர்டு அது, அதாவது பில் போர்டு, நோட்டீஸ் போர்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து தட் இஸ் செவரல் இயர்ஸ் பேக் ஜாப்பனீஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ப்ளக்கார்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன், அடுத்த ஆள் எடுத்துக்க. ஸோ ஒரு ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஒர்க்கோட ப்ராக்ரஸ் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது பண்ணது. இந்த ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோ, அதாவது ஒர்க் ஃப்ளோவை எப்படி விசுவலைஸ் பண்ணலாம், அது மூலியமாக நம்ம எப்படி வேஸ்டேஜெல்லாம் தடுக்கலாம், இதுதான் ஸ்ட்ராட்டஜியே. ஸோ அதை எப்படி இதை ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் பொருந்தும், ஒரு ஸ்மால் குரூப்புக்கும் ஒர்க் அவுட் ஆகும், டீமுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், இண்டிவிஜுவலுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இட்ஸ் அ மேனேஜ்மெண்ட் டூலு. அது வந்து தட் இஸ் அ ஸ்டூடெண்ட் லெவலில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போது இதோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னாக்கா, தட் இஸ் விசுவலைஸ் யுவர் லேர்னிங் ப்ராசஸ். டு டூ, என்ன பண்ணணும். டூயிங், இப்போ ப்ராக்ரெஸில் என்னென்ன இருக்குது, ஒர்க் இன் ப்ராக்ரெஸ். டன், என்ன முடிச்சாச்சா இல்லையா, இதுதான் தேவை நமக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒவ்வொரு டாஸ்கையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தட் இஸ் ஒரு ஸ்டிக் பேட் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது மாதிரி கலர்ஃபுல்லான நோட்ஸு. ஸோ ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டாஸ்க்குக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் கலர் அப்படி கொடுக்கலாம். ஸோ தட் அந்த கலர் இண்டிகேஷன் வந்து உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ டு டூ அப்படின்னாக்கா ரெட்டில் கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லோவில் இருக்கிறப்ப ஒர்க் இன் ப்ராக்ரெஸ்ஸு முடிஞ்சாச்சா, ஸோ அது க்ரீனில். ஸோ இது மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர்ஃபுல் மெமோ பேட் ஆர் ஸ்டிக் பேடை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் எழுதணும், என்ன எழுத போகிறேன், டு டூ, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன். ஸோ அந்த டீட்டெயிலை இங்கே எழுதணும். அந்த டீட்டெயிலை தான் எழுதிட்டு என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு போர்டு. ஸோ இது வந்து உங்களுடைய நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணுறீங்களோ, எங்கே ஸ்டடி பண்ணுறீங்களோ, உங்கள் ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதாவது ஒரு கார்ட்போர்டோ இல்லாட்டினா பழைய அட்டையோ இல்லாட்டினாக்கா இந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்டோ எது வேணால் இருக்கலாம், உங்களுக்கு என்ன கன்வீனியன்ஸோ எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த 3 காலமாக பிரிச்சுக்கோங்க, டு டூ, டூயிங், டன். இந்த டு டூ காலத்தில் என்னென்னலாம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்றது எழுதி டக்குன்னு ஓட்டிட்டு, வெரி சிம்பிள். அதை முடிச்ச என்றைக்கு ஆரம்பிச்சிங்க, அதுக்கு பட்ஜெட் என்ன, ஒரு வேலையை செய்ய போகிறீங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சார், நான் வந்து மேக்ஸில் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இல்லாட்டினா டிஃபரன்சியேஷன் வந்து டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், எக்ஸசைஸ் நம்பர் 3.2 அப்படின்னு அசியூம் பண்ணிட்டா, இதை எழுதி அதுக்கான பட்ஜெட் என்ன, டைம் பட்ஜெட் என்ன அப்படின்றத போட்டு வச்சுட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ நேரத்தில் இதை முடிக்கணும், இவ்வளோ நாளில் இதை முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ டு டூ இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கேன்னாக்கா, அடுத்தது டூயிங், எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஒர்க்கை, எடுத்து டூயிங்கில் போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஒர்க்கை எடுத்து டூயிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ நீட்டாக இருக்கும். ஸோ அந்த டூயிங் ஒன்ஸ் அதை முடிச்சாச்சுன்னா அதையே எடுத்து டன்னில் அதை பேஸ்ட் பண்ணி வச்சிடணும். அப்போ நம்ம ப்ராக்ரஸ் வந்து தெளிவாக தெரியும். எல்லாம் தான் எவ்வளோ தான் மனசில் வச்சுக்கிறது, எவ்வளோ தான் மூளையில் ஏற்றிக்கிறது, எல்லாம் மறந்துடும். சார் மறந்துட்டா சார் ஹோம்ஒர்க்கு நீங்கள் சொன்னீங்க நான் செய்யவே இல்லை சார். ஸோ அந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். சரியா? ஜென்ரலாக நான் அடிக்கடி சொல்லுவேன், தட் இஸ் அடிக்கடி ஒருத்தன் எக்ஸ்கியூஸுன்னு சொன்னால் அவன் யூஸ் ஆகிடுவான், சமுதாயத்துக்கு யூஸ் ஆக மாட்டான். ஸோ அதனால் அவாய்ட் எக்ஸ்கியூசஸ் அண்ட் பிளான் வெல். அடுத்தது இதில் மெயினாக என்னத்துக்காக இது, ஸோ விசுவலைஸ் த ஒர்க் ஃப்ளோ, எப்படி நம்ம இந்த லேர்னிங்கை எடுத்துகிட்டு போகிறோம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி எப்படியெல்லாம் வேஸ்ட்டை அவாய்ட் பண்ணலாம், ஸோ ஹவு டு எலிமினேட் த வேஸ்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி. சில டயத்தில் நம்ம ஒரு புக்கு வாங்கணும், இல்லாட்டினா இதை 2 தடவை ஒரே விஷயத்தை வாங்கி வைக்கக்கூடாதுல்ல. ஸோ எல்லாத்தையுமே இந்த வேஸ்டேஜை இப்போ ஓவராலாக அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட், இஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரத்தில் இந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டிங்கன்னா, ஸோ பட்ஜெட்டட் டைம் எவ்வளோ, ஆக்சுவல் டைம் ஸ்பெண்ட் எவ்வளோ அப்படின்னு போட்டால் நமக்கே அதில் வந்து நாமளே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டுக்கிட்டோம்னாக்கா
ஒவ்வொரு டாஸ்க்லையுமே நீங்கள் 100% எடுத்துட்டீங்க அப்படின்னா, டார்கெட் பண்ண அடித்தேன் தூக்கினேன். ஸோ அந்த லெவலில் இருந்து 60% ஒவ்வொரு டாஸ்க்லையுமே எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே சென்டம் அப்படிங்கிறது அஷ்யூர்டு. அதில் வந்து செகண்ட் தாட்டே கிடையாது. பட் அதை எவ்வளோ பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது புஷ் அண்ட் புல் மெத்தட். அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது புஷ், அதாவது இப்போ ஒரு டீமில் இருக்கோன்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, எல்லாத்துக்குமே ஒரு புஷ் தேவைப்படுது, எல்லாத்துக்குமே ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் தேவைப்படுது. இதெல்லாம் யாருக்கு தேவைப்படும்? செல்ஃப் மானிட்டரிங் பண்ணாதவங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ என்னால் செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் மானிட்டர், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலன்னா நான் வந்து இன்னொருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலியமாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கெல்லாம் நான் ஒரு மென்டாராக இருக்கேன். நான் பண்ண வேண்டிய கடமையெல்லாம் என்ன? டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணி வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டியது, அசைன்மெண்ட் பண்ணுங்கடா, டெஸ்ட்டை பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு போங்க. இதுதான் நான் கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறேன். ஆக்சுவலாக யுவர் பேரண்ட்ஸ் ஹவ் அப்பாயிண்டட் மீ ஆஸ் யுவர் ஃபேமிலி மென்டார். ஸோ நான் வந்து பெரிய தட் இஸ் நான் சயின்டிஸ்ட் லெவலில் நான் படிச்சிருந்தா கூட, தட் இஸ் ஐ டோன்ட் கிளைம் தட் ஐ ஆம் த சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட் இன் திஸ் வேர்ல்டு. ஆனால் இன்டெலிஜென்ட்டை உருவாக்குறது அப்படிங்கிறது என்னால் ஒரு முடிஞ்ச காரியம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை புஷ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்களும் என்னென்னா இப்போ டவுன் த லெவலில் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி வித்தின் அவர் சாய் டெக்கீஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, ஐ அப்பாயிண்டட் சம் டீம் லீடர்ஸ். அந்த டீம் லீடர்ஸை புஷ் பண்ணிகிட்டே இருக்கான் அவங்கள. ஸோ அதை வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஏதோ ஒன்று, ஒரு ஏதோ பிசாசு மாதிரி பார்க்கக்கூடாது. அது உங்கள் நல்லதுக்காகத்தான்றதை நினச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈகோலாம் தூக்கி போடுங்க. ஸோ யார் ஒருத்தர் ஈகோவாக இருக்காங்களோ அவங்க ரிஜிடாக இருப்பாங்க. ரிஜிடாக இருந்தாங்கனாக்கா அவங்கள ஏதாவது புஷ் பண்ணனாக்கா பிரிட்டில் ஆகிடுவாங்க, உடஞ்சிருவாங்க. புரியுதா? அதனால் நமக்கு ஈகோக்கும் நமக்கும் வேண்டாம். எங்கே ஈகோ இருக்கணுமோ அங்கே தான் இருக்குமே ஒழிய எல்லா இடத்துலையும் ஈகோ இருக்கக்கூடாது. அதே டயத்தில் இந்த புஷ் பண்ணுறவங்க லீடர்ஸும் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதாவது நம்ம புஷ் பண்ணுற இந்த ஒர்க்கு, இந்த டாஸ்க்கு இவன் தாங்குவானா அப்படின்னு பார்த்துட்டு தான் போகணும். அதுதான் நான் கொஞ்சம் இல்லஸ்ட்ரேட்டிவாக இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம், ஒரு டாஸ்க்கை கொடுக்குறோம், அவன் அப்படியே வச்சுட்டே இருந்தான், புஷ் பண்ணி அவன் தலையிலே போட்டுறக்கூடாது. ஐயோ தட் இஸ் அவன் ஏற்கனவே 2-3 டாஸ்க் வச்சுருக்கான், இதை வேறு புதுசாக போட்டோன்னா காலி, அவள் தான். த லாஸ்ட் ஸ்ட்ரோக், த லாஸ்ட் ஸ்ட்ரா கேன் பிரேக் த கேமல்ஸ் பேக் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஏற்கனவே நிறைய டாஸ்க் வச்சுருக்க ஒரு ஆள்கிட்ட நம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரி இன்னொரு டாஸ்க்கை கொடுத்தோம்னா அவன் டென்ஷன் ஆகிடுவான். ஈவந்தோ அவன் பண்ண வேண்டிய வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் ஃபைப்பேன். நானே உங்களுக்கு எப்படின்னா, ஒரு பாடம் நடத்துகிறேன், அது அசைன்மெண்ட் கொடுக்குறேன், ஒட்டு மொத்தமாக போய் 50 கொஷின் ஒரே நாளில் சில ஸ்கூலில் நான் பார்க்குறேன், சில ஸ்கூலில் டீச்சர்ஸில் என்ன அப்படின்னாக்கா ஒரே நாளில் எல்லா டெஸ்ட்டையும் எழுதிடுவாங்க. அதுதான் ஆன்லைன் தானே இருக்குது, இஷ்டத்துக்கு அடிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து பேசிக்காக நினச்சி பார்க்கல. அவன் படித்து எழுத வேண்டாமா, அதுக்கு டைம் பண்ண வேண்டாமா? ஸோ ஓவராக அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிடும் அது. ஸோ நெவர் ஸ்ட்ரெயின் யுவர் பிரெயின் அன்னெசரிலி. அதை ஹாப்பி ஒர்க்கிங்காக எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த புஷ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு லெவலில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவனால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்றதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏன்னா என்டையர் ப்ராசஸே அதை அஃபெக்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி புல் மெத்தட். ஸோ நமக்கு ஒரு ஆஸ் அ டீம் லீடர் இல்லாட்டினா ஆஸ் அ மென்டார் எனக்கே தெரிஞ்சு போச்சு இந்த ஒர்க்கு ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? மோட்டிவேட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ புல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ புல்லிங் மெத்தட்ன்றது பேர். ஸோ அப்போ புல் மெத்தட்னால் நான் எங்கேயோ ஒரு உயரத்தில் உட்காந்துக்கிட்டு அதை இழுக்கிறது சாத்தியமாக? ஸோ அதுக்கு என்னென்னலாம் புல் அப்படின்னாலே ஒரு புள்ளி தேவைப்படும். அதுக்கு நான் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் டூல்ஸ்லாம் இருக்கோ அத்தனையும் நான், அதாவது இந்த சாமவேத தான தண்டம்ன்ற மாதிரி எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் என்னென்ன பண்ணணுங்கிறது பண்ணணும். அதுதான் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய டீம் லீடரையும் அதுதான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அப்போ கொலாபரேட்டிவாக, ஸோ அவனால் முடியலையா வாப்பா நம்மளும் சேர்ந்து தள்ளலாம்னு சொல்லிட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் தள்ள, நீ ஒரு பக்கம் புல் பண்ண, அது ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே. ஸோ நம்ம டிரான்சிஸ்டரில் ஃபிசிக்ஸில் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், தட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ ஒரு எல்கேஜி குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீயே எல்கேஜி படிக்கிறப்போ அந்த ஸ்கூலில் என்ட்ரி பண்ணுறதுக்காக பிடிச்சி தள்ளி விடுவாங்க. ஏன்? நல்லதுக்காக தான். ஸோ அதுதான் எமிட்டருடைய ரோல், ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்ட்டு பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? பேஸில் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு 4:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட்டு என்ன, சரிப்பா நீங்கள் போகலான்ற மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. டெங்னு ஸ்கூல் பெல் வேறு அடிக்கும்.
அது அடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா கலெக்டர் லெவலில் யார் நம்மளை புஷ் பண்ணாங்களோ அதே பேரண்ட்டு வாசலில் அப்படியே காத்துட்டு இருப்பாங்க. தன்னோட பிள்ளை வரானா, பையன் வரானா, பொண்ணு வரானா அப்படியே காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல தட் இஸ் ரிவர்ஸ் பயாஸை தான் இழுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ அவங்களே என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க, புல் பண்ணுறாங்க, அழைச்சிப்போ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ அவங்கள்ட்ட அந்த குழந்தையாக இருக்கிறப்ப ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? ஏன் காலையில் நீ என்ன பண்ண, என்னை ஸ்கூலில் தள்ளினேன், நான் இப்போ சாயந்தரம் என்ன பண்ணுற, வா வீட்டுக்கு போகலாங்கிற, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுமா எந்த குழந்தையாவது? நோ. அதுதான் ப்ராசஸே, லைவ் ப்ராசஸே அப்படி தான். ஒரு பக்கம் புஷ், ஒரு பக்கம் பஃபரிங் ப்ராசஸ், ஒரு பக்கம் புல்லிங் ப்ராசஸ். அப்போ தான் ஒரு லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு மென்டாரிங், ஒரு சூப்பர்விஷன் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் தேவைப்படுது தான். அதில் ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது. ஸோ அப்போ மானிட்டர் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறப்போ இப்படி தான்டா வேலை, இது தான் சிஸ்டம், இது தான் ரூல்ஸு அப்படின்னு நம்மளே அடாப்ட் பண்ணிக்கணும். அதே டயத்தில் அப்போ தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் தட் இஸ் அ மென்டார் இருக்க. யார் மென்டாராக இருக்க முடியும்? தான் ஒர்க்கையும் பண்ணணும், அதே டயத்தில் இன்னொருத்தர் ஒர்க்கையும் என்கரேஜ் பண்ண வைக்கணும். அவன் தான் ஒரு மென்டாராக இருக்க முடியும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போது நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். SciTechInfo.comல we have introduced this Kanban board அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது நம்ம WordPress தான் யூஸ் பண்ணுறோம். அது மூலிமா அந்த லாகின் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இமெயில் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அது உங்களுடைய ரெகுலர் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் அது வரும். ஓகே. அடுத்தது இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா, இந்த பெண்டிங் டாஸ்க்லாம் ஏற்கனவே என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் டு டூ என்னென்னலாம் பண்ண போகிறோம், அதுக்கடுத்து இன் ப்ராக்ரஸில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன ஒர்க்கு, அதுக்கடுத்து இன் ப்ராக்ரஸில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன ஒர்க்கு, அதுக்கப்புறம் எவால்யூவேஷன் நம்ம பண்ண ஒர்க்கு கரெக்ட் தானா, நல்ல விதமாக போயிருக்கா இல்லையா, இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்ஸ் ப்ரிப்பரேஷன், அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, டெஸ்ட்டு இல்லையா. ஸோ டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணணும், இந்த வாரத்தில் இது பண்ணணும். ஸோ அப்போது நமக்கு பிளானிங் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம என்னென்ன டெஸ்ட்டை லெவல் 1ல் இருக்கோமா, லெவல் 2ல் இருக்கோமா, லெவல் 3ல் இருக்கோமா, எல்லாமே அத்துப்படி ஆகிடும். ஸோ அப்போ நீ லெவல் 1 டெஸ்ட்டு அப்பியர் பண்ணிட்டு அதில் குறைச்ச மார்க் எடுத்திருக்க, சே அபவுட் ஒரு 60% தான் எடுத்திருக்க, 40% லாஸ் இல்லையா. இப்போ நம்மளுடைய SciTechல நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னென்னா சென்டம் எடுக்கணும் எவ்ரி டைம், ஆனால் 3 லெவலுக்குள்ளே அதை எடுக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் லெவலில் நீ என்ன பண்ணுறனாக்கா 60% எடுத்திருக்க, ஓகே, உடனே அதை அட்டம் பண்ணணும். செகண்ட் அட்டம் பண்ணி அதை கிளியர் பண்ணிடணும், அதை சென்டம் எடுத்து அடித்தே ஆற்றிடணும். ஸோ ரிமைனிங் 40% நான் எழுதணும். அப்போ லெவல் 2 பெண்டிங் அப்படின்னு போட்டு வச்சு அதை தூக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த வே. இது பக்காவாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் டிசிப்ளின் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். யூ ஹேவ் டு பி வெரி சின்சியர். ஓகே. நவ் லெட் அஸ் see how we can do this, தட் இஸ் Kanban அப்படிங்கிறத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் இப்போ. ஓகேவா? ஸோ இதில் மெயினாக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இந்த Kanban போர்டு எடுத்துக்கோ. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ரைட். ஓகே, பார்க்க முடியுதா உங்களால்? இப்போது இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் போடுறேன். இப்போ SWOT மீட்டிங் நம்ம அடிக்கடி போடுவோம். என்னது? ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் மீட்டிங். ஸோ ஒரு 1 டேயில் நம்ம சாட்டர்டேலேயோ ஏதோ ஒரு நாள் பிளான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு 1 டே எஸ்டிமேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே பெண்டிங் ஒர்க் இருக்குது, அதனால் அதில் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு பெண்டிங் ஒர்க் இருக்குது. என்னது? இது பழைய டெஸ்ட்டு. இப்போ லெவல், இப்போ நான் உங்களுக்காக போடுறேன். நான் இப்போ லெவல் 2 டெஸ்ட் ஒன்று பெண்டிங்கில் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ஒரு டெமோ தான் இது. டெரிவேட்டிவ்ஸு யூனிட் டெஸ்ட் இல்லையா, யூனிட் டெஸ்ட் லெவல் 2 பெண்டிங் இருக்குது. ஸோ அப்படின்னா அந்த பெண்டிங் அங்கே போட்டு வைக்கணும். அண்ட் அதுக்கான எஸ்டிமேஷன் எவ்வளோ, 1 ஹவரில் முடிச்சிருவியா, 2 ஹவரில் முடிச்சிருவியா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ 2 ஹவர்ஸ் ப்ரிப்பரேஷனில் போட்டுட்டேன்னாக்கா நவ் இட் இஸ் ரெடி இல்லையா. அடுத்தது இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், Kanban ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கணும்.
ஸோ கான்பான் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு நான் இப்போ ஒரு 1 ஹவரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 1 ஹவரில் உங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இட் இஸ் இன் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை மூவ் திஸ் டாஸ்க். ஸோ ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் போயாச்சு. டன். வெரி சிம்பிள். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு தேவைப்பட்ட டைம் என்ன, தட் இஸ் 1 ஹவர்லேயே நான் முடிச்சிட்டேன். டன். ஸோ 1 ஹவரில் முடித்தேன். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுறேன். இப்போ முடிக்க போகிறேன், முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா சரி. இப்போ நீங்கள் வந்து அதை சர்டிஃபை பண்ணணும் இல்லையா. நான் பண்ண ஒர்க்காக இருந்தாலும் சரி, யார் பண்ண ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒருத்தர் பண்ண ஒர்க்கு இன்னொருத்தர் அதை ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் எவாலுவேஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ மூவ் திஸ் டாஸ்க். ஸோ இப்போ மூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், தட் இஸ் எவாலுவேஷன் ஸ்டேஜுக்கு போகணும். ஸோ இப்போ நீங்கள் தான் எவாலுவேட் பண்ணணும் இல்லையா. அந்த கான்பான் ட்ரைனிங் உங்களுக்கு நல்ல விதமாக முடிஞ்சுதா இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்க, எவாலுவேஷன் பண்ணி சார் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, நாங்கள் இன்னையிலேருந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், இதை டன்னுக்கு தூக்கலாம். ஸோ டன்னில் போய்ட்டு அது முடிஞ்சிச்சு, அவ்வளோ இந்த ப்ராசஸ் ஒவ்வொன்றா தூக்கி போட்டுறது, அதை ஆர்ச்சீவ் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை தூக்கி அங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த வே வி ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ். ஐ பிலீவ் this is going to be wonderful and it will make several changes இல்லையா. ஸோ அதை வந்து எஃபெக்டிவாக நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இதை நல்ல விதமாக பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து தட் இஸ் முயற்சி செய்தால் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி திருவினையாக்குன்ற மாதிரி நீங்கள் நல்ல விதமாக எந்த ஒரு இதையும் பாசிட்டிவாக பண்ணிங்கனாக்கா கிராண்ட் சக்ஸஸ் காத்திருக்கு. ஓகேயா. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் இதை யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை பெனிஃபிட் அடையட்டும் அப்படிங்கிறதுனால தான். ஓகேயா. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தட் இஸ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது. ஸோ அதுக்கு உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும், இல்லாட்டினா அந்த லைவ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னாக்கா அந்த லிங்க்ஸ் ரெகுலராக வரணுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு சாய் டெக் அண்ட் டேக் சாய் டெக் டு த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இதில் எல்லா விதத்துலையும் நாம் ரீச் பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆண்டர்பிரைனர்ஸ் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண பர்பஸே என்னென்னாக்கா இதுக்காக தான். அதாவது பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் ஆண்டர்பிரைனர்ஸ், தென் ஜாப் சீக்கர்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பர்பஸ் தான். அதுதான் மோட்டிவேஷன், நமக்கு மோட்டிவ். ஸோ அதை அந்த டைரெக்ஷனில் உங்களை மோட்டிவேட் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன்.